ஹலோ ரகு சார், சொல்லுங்க சார். ஏதாச்சும் எமர்ஜென்சி கேஸஸா? ஹலோ ஜெனிஃபர். என்னன்னா பார்த்தீங்கன்னா உங்களை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. ஆதிக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அதான் நீங்க கொஞ்சம் ஒரு half அன் ஹவர் முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு டேக் ஓவர் பண்ணிக்க முடியுமா? டியூட்டி டாக்டர் யாராச்சும் இருந்திருந்தா நான் கேட்டிருக்க மாட்டேன். டியூட்டி டாக்டர் மதியத்துக்கு தான் வர சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு 2 hours நீங்க மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? யா சார், ஐ வில் மேனேஜ் சார். பட் ஆனால் ஆதி சார் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல நான் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயிடுவேன் சார். நீங்க பயப்படாதீங்க சரிங்களா? அந்த எமர்ஜென்சி கேஸ் தானே சார், நான் பாத்துக்கிறேன். என்னது, இந்த மேனா மினிக்கே ஹாஸ்பிட்டலுக்கு போறாளா? இவ்வளவு நேரம் கிளம்புனது எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொல்லிட்டு தானே நான் கிளம்ப சொன்னது. இவ என்னன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி நின்றுகிட்டு இருக்கா. அப்பமே நினைச்சேன் இந்த சுடிதாரத்துக்கு போடும் போது போனை பேசி கட் பண்ணட்டும், இவளுக்கு இருக்கு. சார் நான் பாத்துக்கிறேன் சார், மதியம் வரைக்கும் தானே சார். எனக்கு மதியத்துக்கு மேல கொஞ்சம் பெர்மிஷன் வேணும். நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு சார், அதை இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதான். அது ஓகே ஜெனிஃபர். மதியானத்துக்கு மேல நானும் ஆதியும் வந்துருவோம். அதுவும் இல்லாம டியூட்டி டாக்டர் வந்துருவாங்கல்ல, நாங்க மேனேஜ் பண்ணிப்போம். நீங்க ஒரு 2 hours மட்டும் மேனேஜ் பண்ணிக்கோங்க. யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நர்ஸ் வச்சு ஹேண்டில் பண்ணிப்பாங்க தானே? ஏதோ பிரச்சனை இல்லைல்ல? சார் நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஐ வில் மேனேஜ் சார். இவ்வள எடி என்ன, காலையில இருந்து நானும் நீ மேனா மினிக்கு யாரும் கிளம்பிக்கிட்டு இருந்தியன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு கிளம்பிக்கிட்டு இருக்கா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர சொல்லியிருக்கேன். ஒழுங்கு மரியாதையா இன்னைக்கு இருக்கிற வேலையை பாரு சொல்லிட்டேன். ஜெனிஃபர், என்னாச்சுமா? ஏதாச்சும் ப்ராப்ளமா உங்களுக்கு? இன்னைக்கு வர முடியாதுன்னா சொல்லிருங்க. நான் ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் பிளான் எதனா அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஜெனிஃபர். எனி இஷ்யூஸ்? நோ சார், நத்திங், ஐ வில் கம். ஓகே ஜெனிஃபர், தேங்க்யூ. இங்க பாருங்க, போன் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படி குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மேனஸ்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா? நான் உங்களுக்கு மரியாதை தான் தரேன். நீங்க அதே மாதிரி திருப்பி எனக்கு மரியாதை தரலனாலும் பரவாயில்ல. என் கூட இருக்கிறவங்களுக்காச்சும் அட்லீஸ்ட் மரியாதை கொடுங்க. ஏன் இப்படி என்ன போட்டு டார்ச்சர் பண்றீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்க பெத்து வச்சிருக்கீங்களா ஒரு பையன், அவன் கிட்ட கேட்டுக்கோங்க. என்ன எதுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்படி? ஏய், நான் உன் அம்மான்றத மறந்துட்டியா? சாரி, ஒரு சின்ன திருத்தம். என் அம்மா இறந்து பல வருஷம் ஆகுது. நீங்க எங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப், அவ்வளவுதான். 2வது பொண்டாட்டி, சித்தி. சித்தின்னு கூட சொல்றதுக்கு எனக்கு அருவெருப்பா இருக்கு. நீங்க பண்ண கொடுமைலாம் இன்னும் நான் மறக்கல. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? ஏதோ பெரிய இவளாட்டம் பேசிக்கிட்டு இருக்க. நீதான் அழகின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நல்லா மேனா மினிக்கு மாதிரி கிளம்பிக்கிட்டு இங்கனையும் அங்கனையும் போக வேண்டியது யாருக்கு தெரியும்? எவன் கூட சுத்திக்கிட்டு இருக்காளோ. இங்க பாருங்க, இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல சொல்லிட்டேன். ஏதோ எங்க அப்பா கண்டிதான் நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்ன ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு தான் சொல்லிட்டேன். நீங்க இத்தனை நாள் பண்ண கொடுமையெல்லாம் நான் தாங்கிக்கிட்டேன். சரி பரவாயில்ல, கொஞ்ச நாள்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க இப்ப எனக்கு பண்ண நினைக்கிறது அது ரொம்ப தப்பான விஷயம். இதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். நான் ஒன்னும் படிக்காத பொண்ணு இல்ல நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஏன் படிக்காத பொண்ணு கூட நீங்க சொல்றதை கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. நான் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒரு நாளும் கேட்க மாட்டேன். உங்க பையனுக்கு தேவைன்னா அவனை உழைச்சி சம்பாதிக்க சொல்லுங்க. என்ன வச்சு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. ஏய், யாருகிட்ட பேசுறேன்னு மறந்துட்டியா? இந்த ராஜேஸ்வரி கிட்ட பேசுறேன்றத மறந்துட்டியாடி? நீங்களே தான் சொல்லிக்கிறீங்க ராஜேஸ்வரின்னு சொல்லிக்கிட்டு. உங்களை பத்தி விசாரிச்சாதான் தெரியும். எங்க இருந்தோ எங்க அப்பா உங்களை கூட்டிட்டு வந்துட்டாரு கல்யாணம் பண்ணி. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் இத்தனை நாள் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேலேயும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா என் வாழ்க்கை அழிஞ்சு போறதை நானே பார்க்க வேண்டியதான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு நான் என்ன உங்க அடிமை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நானும் படிச்சிருக்கேன். 4 விஷயம் எனக்கும் புரியும், தெரியும். என் வாழ்க்கையை எனக்கு பாத்துக்க தெரியும். உன் அப்பா வரட்டும்டி இன்னைக்கு நைட்டு. நீ பேசின பேச்சுக்கலாம் அந்த ஆளுகிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்கன்னு சொல்றேன், நீ பாட்டுன்னு உன் இஷ்டத்துக்கு கிளம்புறேங்கிற. யார பாக்கறதுக்கு போற? எதுக்காண்டி போற? இங்க பாருங்க, எனக்கு வேலை இருக்கு சரிங்களா? அந்த வேலையை தான் நான் பார்க்க போறேன். உங்களை மாதிரி நினைக்காதீங்க. என்ன சும்மா அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு பப்பு கிளப்னு சொல்லிட்டு. என்ன வயசாகுது உங்களுக்கு? சி, எனக்கு சொல்றக்கே அசிங்கமா இருக்கு. நேத்து நைட்டு எங்க இருந்தீங்க? நானும் என் ஃப்ரெண்டும் வரும்போது குடிச்சிட்டு நடு ரோட்ல கிடக்குறீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஏய், என்னடி என் வயசை பத்தி பேசுற? உன்னை விட ஒரு 5-6 வயசு கூட இருக்கும் அவ்வளவுதான். ஆமா, சி, வெக்கமாவே இல்லை உனக்கு. இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பணும். உங்களை மாதிரியும் உங்க பையன் மாதிரியும் ஓசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கீங்களா? இந்த வீட்டுல நானும் சம்பாதிக்கிறேன். ஆமா, பெரிய சம்பாத்தியம். மாசம் 1 லட்சம். இது பிச்சைக்கார காசு. நான் இப்ப பாத்திருக்க மாப்பிள்ளைக்கு அந்த காசை 30 செகண்ட்ல சம்பாதிப்பான். ஆமா. அப்போ உங்க பொண்ணு ஒண்ணு இருக்குல்ல, அதையே கல்யாணம் பண்ணி கொடுங்க. என்னையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவனை பத்தி எல்லா உண்மையும் தெரியும் தானே உங்களுக்கு? தெரிஞ்சு இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதுல அம்மான்னு வர சொல்றீங்க, அசிங்கமா இல்ல உங்களுக்கு?
வாய் உனக்கு அதிகமாயிட்டு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினான்னு வச்சுக்கோ, பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். நீங்க அடிக்கிற வரைக்கும் என் கையை ஒன்றும் புளியாங்க பறிச்சுக்கிட்டு இருக்காது. நீங்க அடிக்கிறதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு. இதுக்கு மேல என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, எனக்கும் ஒண்ணும் இல்ல. நான் கிளம்புறேன். அதுவும் நீங்க கூப்பிட்டதுனாலதான் சொல்லிட்டு போறேன், இல்லைன்னா உங்ககிட்ட சொல்லிட்டு போனோன்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. ச்சே, காலையிலேயே டென்ஷன் பண்ணிக்கிட்டு. எல்லாம் என் அப்பன்னு ஒருத்தர் இருக்கானே, அவனை சொல்லணும். அவன் ஒழுங்கா இருந்தா கண்ட நாய்கிட்டலாம் நான் பேச்சு வாங்கணும்னு அவசியம் இருக்கா என்ன? இவ வாய் ஓவரா இருக்கு. இத்தனை நாள் அமைதியா தானே நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பா. புதுசா குதிரைக்கு கொம்பு முளைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் குத்தி பாக்குது. இந்த குதிரையை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் அப்பன் வரட்டும்டி. போடி போ, உனக்கு இருக்கு இன்னைக்கு நைட்டு கச்சேரி. ரகு, ரகு, வா ரேஷ்மா, உள்ளதான் இருக்கேன். ரகு, எவ்வளவு நேரம் உன்னை கூப்பிடுறது? அனு எங்க? அனு வெளியே தானே வந்தா, இங்க இல்லையே. சரி வா, வெளியே போவோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஏய், இன்னைக்கு ஆதியும் வர சொல்லியிருக்கேன்ல, அந்த பணத்தை தந்துட்டு அந்த டாக்குமெண்ட் வாங்குவோன்னு சொல்லிட்டு. அதான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். அங்க டாக்டர் யாருமே இல்ல ஹாஸ்பிட்டல்ல. அது ஜெனிஃபருக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே போக சொன்னா அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்கல்ல. இங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டுனா நான் போயிட்டு பாத்துப்பேன். இன்னைக்கு டியூட்டி டாக்டரும் யாருமே வரல, அதான். ஓ, சரி சரி சரி, வா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும். பாட்டி சீக்கிரமா வர சொன்னாங்க. என்னாச்சு லூசு, ஏன்? அப்பா வந்திருக்காரு, வா. சரி வா. எங்க வந்துட்டீங்களா? இப்ப எதுக்குதா சைனி மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்க? இந்த ஆர்த்தி தட்டுல இப்ப ரொம்ப முக்கியமா? நான் என்ன போருக்கா போயிட்டு வரேன், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன், அவ்வளவு தானே. அதுவும் 10-15 நாள் ஹாஸ்பிட்டல்லே கடந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு சின்னதா அடிபட்டுருச்சு, அவ்வளவு தானே. இதுல வீட்டுல 2 டாக்டர் வேற. ஐயோ கடவுளே, இவங்க 2 பேரும் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. சரி, ஏன் மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு இருக்க? சரி. ஐயா அப்படி சொல்லாதயா. யா அப்படி சொல்றா? அவ இப்படி எவ்வளவு பதட்டமா இருந்திருப்பான்னு எனக்கு தான் தெரியும். ஆமா, அவ சிடு சிடுன்னு என்னத்தான் பேசினாலும் உன் மேல எவ்வளவு கொல்ல பிரியம் வச்சிருக்கா. அப்படியாம்மா? பாருங்க இவளை எப்படி கிண்டல் பண்றான்னு. என்ன இன்னைக்கு என்னதா சைனி, நீயும் அப்படிதானே பண்ற? குழந்தை மாதிரி நடந்துகிட்டு இருக்க. என்ன, எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிட்டா கூட நம்ம குழந்தைங்க இருக்கு, 2 கோடி கொடுத்துருக்கேன், ஆளுக்கு ஒரு கோடி. என்ன உன்ன நல்லா பாத்துப்பாங்க. யாரு இவளை நம்பி என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? அவளதான் இவ என்ன வித்து அதுல வர பணத்தை எடுத்துட்டு ஓடிடுவா. இப்ப பாருப்பா, அப்பம் கூட ரகுவை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன மட்டும்தான் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அம்மா. ஆமா, இவளை சொல்லிட்டாலும். தாச்சாயினி, பிள்ளை கிட்ட வம்பிழுக்காத. சரி இருங்க, ஆர்த்தி மட்டும் எடுத்துட்டு போவோம். ஆமா, வழியிலேயே நின்னு பேசிக்கிட்டு இருப்பீங்க நீங்க விட்டா. சரி சரி, சீக்கிரம் எடு. சரி உள்ள போங்க, நான் இந்த ஆர்த்தி எடுத்து ஊத்திட்டு வரேன். சரி தாச்சாயினி. ஏலே டவுசர் பையா, நீ என்ன இங்க வந்திருக்கா? ஆஸ்பத்திரிய ரகு உன்னை நம்பிதான் விட்டுட்டு வந்திருக்கேன். நேத்து என்னமோ நைட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா, காலையில நீ இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கா? விடிஞ்ச விடியாமையா? என்ன கதை? ஒருத்தி பாட்டி, இவ இருக்கும் போது இப்பெல்லாம் பேசாதீங்க பாட்டி. யாம்ல, அவள உனக்கு கூட பிறந்தவ மாதிரி தானே. ரகு. பாட்டி சும்மா இரு பாட்டி, கொஞ்ச நேரம். அவனை போட்டு எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அப்பா நீங்க உள்ள வாங்க. சரிம்மா. உண்மையா தானே சொன்னேன், என்ன இவன் கோவப்படுறான்? ஏ பாட்டி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏடியம்மா, உனக்கு வேற பையனே கிடைக்கலையா? இந்த டவுசர் பையன் தான் கிடைச்சானா? சாரி, அவங்க சொல்லும் போது சிரிப்பு வந்துட்டு. வரும்டி வரும், உனக்கு சிரிப்பு வராது பின்ன? என்ன பார்த்தா உனக்கு கிழிச்சவை மாதிரி இருக்குல்ல, அப்படி என்ன பார்த்து சிரிக்கதான் செய்வ. ஏடே, என்ன இப்பவுமே மிரட்டுற மாதிரி இருக்கு? இவனெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்காதமா, நான் சொல்லிட்டேன். ஆமா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ரகு, இதுக்கு மேல நான் பொறுமையை இழந்து ரொம்பத்துக்கோ. ஆமா, நானும் அதான் பத்தி நினைச்சேன். ஷாலினி, என்னடி சொல்ற? சும்மாதான் சொன்னேன், பதட்டப்படாத. உனக்கு இருக்குடி. என்ன இருக்கு? சரி சரி சாரி. சரி சரி, வாங்க எல்லாருமா உள்ள போவோம். எல்லாரும் என்ன சுத்தி நின்னுகிட்டு இருக்கீங்க, உட்காருங்க. அம்மா, இந்த பிள்ளைங்களும் ஏதோ சாப்பிட்டு இருக்குதுன்னு நினைக்கேன். போ, கூட்டிக்கிட்டு போய் பிள்ளைக்கு ஏதாச்சும் சோறு தண்ணி எதனா குடி, சரியா? சரியா, நான் கொடுக்கேன். அம்மாடி வா சாப்பிடுவோம். நானும் சாப்பிடல பாட்டி. அதுதான் தெரிஞ்ச விஷயமே, வா வந்து கொட்டிக்கோ. பாட்டி, நீ ஏன் பேர மாதிரிதான், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், வா. அப்பா. என்ன ரகு, பயந்துட்டியா அப்பாக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு? உங்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுட்டு போயிட மாட்டேன், சரியா? இன்னும் எவ்வளவு பார்க்க வேண்டியது இருக்கு. என் ரகுக்கு வேற குழந்தை பிறக்க போது, அந்த குழந்தைய எடுத்து வளர்த்து ஆளாக்கி கொடுத்துட்டு தானே போக வேண்டிய கடமைலாம் இருக்கு. இல்லப்பா, எனக்கு தெரியும் நீங்க எங்களை விட்டு போக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் பெரிய அடிலாம் இல்ல, நீங்க தான் ஓவரா இமேஜின் பண்ணிருக்கீங்க, நாங்க இல்ல. ஆனாலும் எப்படிப்பா இவ்வளவு பாசிட்டிவா பேச முடியுது உங்களால? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஈஸியா ஹேண்டில் பண்றீங்க. அதுதான்ப்பா என்னால உங்ககிட்ட புரிஞ்சிக்கவே முடியல. ரகு, அது
உனக்கு ஏன் வயசாகும்ல அப்ப அந்த அறிவு உனக்கு வரும் சரியா? எல்லா விஷயத்திலுமே கோவப்பட்டா எதுவுமே நடக்காது. ஒரு ஒரு விஷயத்துல கோவப்படணும், அதுக்காண்டி கோவப்படாமே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் சரியா? ஒரு ஒரு விஷயத்துல நம்ம விட்டு கொடுத்து போனதுனால நம்ம தப்பாயிட மாட்டோம். சரி, ரேஷ்மாவோட வீட்டுக்காரர் எங்க? அப்பா, அவனை என் வீட்டுக்காரனே சொல்லாதீங்கப்பா, எனக்கு அசிங்கமா இருக்கு. சரிம்மா, அவன் எங்க? நேத்து குழந்தைய கடத்த போறேன்னு சொல்லிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன். ஆதிதான் சொன்னான். ஆதி? ஏய், அப்பதான் கேட்டாரு, அதனாலதான் சொன்னேன். நீ ஒரு ஓட்ட வைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்கிட்ட வந்து சொல்லிட்டு வந்த மாதிரி என்ன சொல்லணும். சரியா, இவனை ஏன் கோவப்படுற சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. வந்திருக்கான், எங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். வந்து மாட்டுனனே வந்திருக்கான். மாட்டிக்கிட்டு நல்லா அடி வாங்கிக்கிட்டு கட்டி போட்டு வச்சிருக்கேன். ரூம்குள்ளதான் இருக்கான். என்ன ரகு சொல்ற? கட்டி போட்டு வச்சிருக்கேன்னு அசால்ட்டா சொல்ற? ம். பின்ன என்னப்பா, அந்த மாதிரி ஆளை சும்மா விட சொல்றீங்களா? உங்களை தள்ளி விட்டுருக்கான். அதுவும் இல்லாம ரேஷ்மாவை அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கான். இதுக்கெல்லாம் மேல பெத்த பிள்ளைய வச்சு பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைச்சிருக்கான். இவனெல்லாம் வெளியே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் வாழ்க்கையை அழிப்பான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, இன்னொன்னும் இருக்கு. அப்படி என்ன ரகு? அது வந்து ஆதி கூட ஒரு பொண்ணு வந்தால. ஆமா ரகு, அந்த பிள்ளை கூட தானே நீங்க காலேஜ் 3 பேரும் தானே ஒண்ணா படிச்சீங்க. ஆமாப்பா. அவங்க அப்பா கூட ஏதோ பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பிசினஸ்ல லாஸ் ஆயிருக்கு. அதனால இந்த பொண்ணை அதுக்காண்டி பயன்படுத்திக்கலாம்னு நினைச்சிருக்கான் ஒரு பொறுக்கி. அந்த பொறுக்கி கூட இவன் கூட்டணி சேர்ந்திருக்கான் தெரியுங்களா? அவனை நான் அடிக்க போய் அதுக்கு பழி வாங்கணும்னு சொல்லி இவனை வச்சு நம்ம குடும்பத்தை நடுரோட்ல இழுக்கணும்னு சொல்லிட்டு இவ்ளோ பிளான் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு சீப்பான பிளான் எல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. என்ன ரகு சொல்ற? உண்மையாவா? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிய வந்துச்சு? நேத்து போன் பண்ணி யாரு இவன் பின்னாடி இருந்து இதெல்லாம் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரேஷ்மா சொன்னான். சரின்னு போன் பண்ணி விசாரிச்சு பார்த்தா அந்த பொறுக்கி தான் என்கிட்ட அடி வாங்கின கோவத்துல இந்த மாதிரி பண்ணி சுத்திக்கிட்டு கிடக்கான். ஆனா திரும்பியும் வந்து மாட்டுவான் அன்னைக்கு இருக்குன்னு வச்சிருக்கேன். அது வேற என்னைக்கும் இல்லப்பா, இன்னைக்குதான். அதனாலதான் ஆதியும் வர சொல்லியிருக்கேன். என்னடா சொல்ற? ஆமாப்பா, இன்னைக்கு வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கே வந்து பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம ஆதி வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாள் அந்த பொண்ணு ஷாலினி. அவள்கிட்ட ஏதோ சைன்லாம் வாங்கி வச்சிருக்கான் காசு கொடுத்து. அந்த காசுக்காண்டி தான் அவளை பணயமா யூஸ் பண்ணிருக்கான் அந்த ஃப்ராடு. அந்த பத்திரத்தை எப்படியாச்சும் வாங்கணும். அம்மா கிட்ட நீங்க ஒரு 15 லட்சம் கொடுத்து வச்சிருக்கீங்களாமே, அதை நான் வாங்கிக்கிறேன்ப்பா. அது உனக்காண்டி தான் நான் ரெடி பண்ணேன். நீ தானே என்கிட்ட கேட்ட. என்னால அவ்வளவுதான் ரெடி பண்ண முடிஞ்சுது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பரவாயில்ல, இருக்கட்டும். அப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என்ன யார் 2 பேரும் மாறி மாறி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல அவனை எங்க வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க. பக்கத்து ரூம்ல தான் கட்டி போட்டு வச்சிருக்கேன்னு எத்தனை வாட்டி சொல்றது? சரி, இப்ப என்னதான் பிளானு? வந்த உடனே காசு கொடுக்கணும்ப்பா. காசு கொடுத்ததுக்கு அப்புறமா வீடியோ எடுத்து வச்சுக்கணும் அந்த ஷாலினியோட சேர்ந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி. ஏன்னா திரும்பியும் அவன் பிளாக்மெயில் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இருக்கேன். இது ரேஷ்மா தான் சொல்லணும். ரகு கரெக்ட். இவனை போலீஸ் கிட்ட தான் பிடிச்சு கொடுக்கணும். இவனெல்லாம் சும்மா விட்டா இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கை அழிப்பான்னு தெரியல. அப்புறம் என்னப்பா, ரேஷ்மாவே சொல்லிட்டா. இதுக்கு மேல என்ன பண்ணணும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என் பிள்ளைங்க என்ன பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். போலீஸ் கிட்டயே கரெக்டா கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க 2 பேரையும் உள்ள தள்ளிடலாம். அது வரைக்கும் இந்த பிளான் வெளியே லீக் அவுட் ஆக கூடாதுப்பா. யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க. ஆதி, நீ ஷாலினி கிட்ட கூட சொல்லல. அவளுக்கு எதுக்கு வரும்னு கூட தெரியாது. நான் கூப்பிட்டதுக்காண்டி வரான். சரி, ரொம்ப நல்லதா போச்சு. அவன் 9 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். 8:30 ஆயிட்டு. இன்னும் ஒரு 1/2 hour பார்ப்போம் சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவெடுத்துக்கலாம். சரி. சரி, வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுவோம், நேரமாச்சு. ஆ, அவனுக்கும் ஏதாச்சும் சாப்பாடு போட்டு கொடுங்க. அவனுக்குலாம் எதுவும் தேவையில்லப்பா. அப்படி சொல்லக்கூடாதுமா. அவன் என்னதான் தப்பு செஞ்சாலும் அவனும் ஒரு மனுஷன் தானே. அவனுக்கும் பசிக்கும்ல. சாப்பாடு போட்டு கொடு ரகு, சரியா? ம். சரிப்பா. ஜெனிஃபர், என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? இப்பதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்களே, அந்த பொம்பளை கூட பேசி முடிச்சேன். எங்க வெளியே கிளம்பலான்னு பார்க்கும்போது நீங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னால முடியலப்பா இதுக்கு மேல. பேசாம நான் செத்துருவா. என்னை வச்சு பிசினஸ் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன பொண்ணா இல்ல பொருளாப்பா? சொல்லுங்க. ஜெனிஃபர், முதல்ல பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும் பழகணும்ன்றதெல்லாம் கத்துக்கோ சரியா? அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு பழகிக்கோ. இதெல்லாம் உன் அம்மாவோட புத்தி அப்படியே இருக்கு. பெத்து கொடுத்துட்டு போய் சேர்ந்துட்டா நிம்மதியா. நான் தானே படாத பாடுபட வேண்டியது இருக்கு. உங்களை யாருப்பா கஷ்டப்பட சொன்னா? என்ன படிக்க வச்சிருக்கீங்க, அதுவே போதும். நீங்க பண்ண ஒரு நல்ல விஷயத்துல அது மட்டும் தான் நீங்க பண்ணதே. அந்த படிப்பை வச்சு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிக்கிறேன்ப்பா. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு பைசா எனக்கு தேவையில்லை. அதே மாதிரி என்ன வச்சு நீங்க பிசினஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்கப்பா. எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. என்ன விட்டுருங்க. இங்க பாரு ஜெனிஃபர், உன் சித்தி இன்னைக்கு அவங்களை இங்க வர சொல்லியிருக்கா. அதனால ஒழுங்கு மரியாதையே இங்க இரு. தேவையில்லாம அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்கு ஆட்கள் வரேன்னு சொல்லியிருக்காங்க.
அப்பா உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு அந்த ஆளையே பிடிக்கலன்னு சொல்றேன், இதுல மாப்பிள்ளை நினைக்கிட்டு இருக்கீங்க. பிடிக்காத கல்யாணத்துக்கு எதுக்குப்பா பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? முதல்ல சொல்லுங்க. எல்லாம் உங்க ரெண்டாவது பையனுக்காண்டி தானே? அவ மட்டும்தான் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கணும். பொண்ணுங்கன்னு பிறந்த நாங்க என்ன பண்றது? சாகணுமா? சொல்லுங்கப்பா. இங்க பாரு, என்கிட்ட இந்த மாதிரி திமிரு பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. அடிச்சு கைய காலை உடைச்சு போட்டு உட்கார வைப்பேன் கீழே. ஆமா, இங்க பாருங்கப்பா, நீங்க மிரட்டின உடனே கேட்டுக்கிட்டு நான் ஒன்னும் அமைதியா அடங்கி போறதுக்கு நான் ஒன்னும் தெரியாதவளா இல்ல, சின்ன குழந்தையே இல்ல. எனக்கு எல்லா விவரமும் தெரியும். நீங்க பேசுனதுல இருந்து நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னடி கேட்ட? என்ன பண்ணீங்க? யாராச்சும் பெத்த பொண்ணு வாடி போடின்னு கூப்பிடுவாங்களா? இதுல இருந்தே தெரியுது நீங்க எந்த மாதிரி லோ கிளாஸ் ஆளுன்னு. புது பணக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க தான்ப்பா. எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த பணத்தாசை மட்டும் குறையவே மாட்டேங்குது உங்களுக்கு. ஏன்? இங்க பாரு, மரியாதையா பேச கத்துக்கோ. இல்லன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்னு தெரியாது. அப்பா, நான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வாட்டியா சொல்றேன், உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அவனை அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய செகண்ட் ஒய்ஃபுக்கு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய வேணா கல்யாணம் பண்ணி வைங்க. அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. அவ ஒன்னும் சின்ன பப்பா இல்ல, சரிங்களா? ஏதோ குழந்தைன்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க. அவ என்னென்ன பண்றான்னு உங்களுக்கு தெரியுமா? அவளெல்லாம் நீ குறை சொல்ற வேலை நீ வச்சுக்காத. முதல்ல நீ எப்படி இருக்க, என்ன பண்றன்னு புரிஞ்சு நடந்துக்கோ. வீட்டுக்கு மூத்த பொண்ணு ஒழுங்கா இருந்தாதான் மத்த ரெண்டும் ஒழுங்கா இருக்கும். நீயே இந்த மாதிரி இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்கள சொல்லி குறை இல்ல, உன்னை சொல்லிதான் குறை. ஐயோ கடவுளே, ஏன்பா இப்படி என்ன உயிரை வாங்குறீங்க? என்னது உயிரை வாங்குறாங்களோ? வாயை உடைச்சிருக்க மத்துக்கோ. நீங்க என்ன பண்ணாலும் சரிப்பா, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன். அவ்வளவுதான். நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். போனவளை இழுத்துட்டு வந்து நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன விட்டுருங்கப்பா, ஜெனிஃபர். ப்ளீஸ் என்ன விட்டுருங்கப்பா. ராஜேஸ்வரி, அவகிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவ கேட்க மாட்டேங்கிறா. இன்னொரு நாள் அவளை இங்க இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வர வைப்போமே. இப்போதைக்கு இந்த வேண்டாத வேலையை விட்டுரு ராஜேஸ்வரி. சொல்றதை கேளு. அவ பிடிவாதத்துக்குன்னு அவ பண்றா. இங்க பாரியா, இந்த ராஜேஸ்வரி நினைச்சது நடக்கணும், புரிஞ்சுதா? இன்னைக்கு வேணா உன் பொண்ணு தப்பிச்சு போகலாம், ஆனா என்னைக்காச்சும் என்கிட்ட மொசமா மாட்டுவா. ராஜேஸ்வரி, அவதான் அந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்றால விட்டுறேன். எதுக்கு அவளை ஃபோர்ஸ் பண்ணி இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்? அவளாச்சும் நிம்மதியா இருந்துட்டு போட்டுமே. அவளாச்சும் நிம்மதியா இருக்கட்டும்னா அப்ப நீங்க நிம்மதியா இல்லையா? அப்படி சொல்ல வரல. அப்ப வேற எப்படி சொல்ல வந்த? என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. அந்த பிசினஸ் என் பையன் கையில வரணும், அந்த கான்ட்ராக்ட் மொத்தமும். அதுக்கு அவன் கேட்ட ஒரே கண்டிஷன், உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி. புரிஞ்சுதா? அதுக்கு எப்படி அவளை சம்மதிக்க வைப்பி, ஏது சம்மதிக்க வைப்பி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ சம்மதிக்க வச்சு ஆகணும், அவ்வளவுதான். பிடிக்கலன்னு சொல்றவளை எப்படி ராஜேஸ்வரி ஒத்துக்க வைக்க முடியும்? நீ ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒண்ணு இல்லாதவ அவளுக்கே அவ்வளவு பிடிவாதம் இருக்கும் போது எல்லாம் இருக்கு இந்த ராஜேஸ்வரி கிட்ட. எனக்கு எவ்வளவு இருக்கும்? உங்க ரெண்டு பேர்கிட்டயும் மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். என் சொல்லு பேச்சு ரெண்டு பேருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. நீயும் சரி அவளும் சரி. பாவம், அவளை போட்டு எவ்வளவுதான் கொடுமைப்படுத்துறது. சின்ன வயசுல இருந்து நீ சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சிருக்கேன். ஆனா இதுக்கு மேல எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவளும் என் பொண்ணு தானே. என்னையா புதுசா பிள்ளை பாசம் பொத்துக்கிட்டு வருது போல? ராஜேஸ்வரி, என்னதான் இருந்தாலும் அவளும் என்னுடைய குழந்தை தானே. ஓ, குழந்தையா? அப்ப ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போறீங்களா? சொல்லு. இப்ப கூட நான் வீட்டை விட்டு வெளியே போலாம் வாமான்னு சொன்னா அவ வருவா. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காண்டி தான் நான் இங்க இருக்கேன். நீ சொல்றதுக்கு எல்லாத்தையும் நான் தலையாட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த வீட்டுல பணக்காரங்களா மாதிரி தான் தெரியுது, ஆனா நல்லவ மாதிரி தெரியல. என்னையும் கட்டாயப்படுத்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றீ, எதுக்கு? உனக்கு 10,000 வாட்டி சொல்லுவாங்களா? உன் பொண்ணோட தலையெழுத்து அவ்வளவுதான், புரிஞ்சுதா? உன் பொண்ணுக்கு இதுக்கு மேல எப்படி மாப்பிள்ளை பாக்கணுங்கிற? இதுக்கு மேல கோடீஸ்வரன் எவனும் வரமாட்டான். இவ அழகுல மயங்கி எவனோ ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான்றான். அது சும்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறேன்றான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா என்ன உன் பொண்ணுக்கு? இங்க பாரு, அவளுக்கு இன்னும் 2 நாள் தான் டைம். ஒழுங்கு மரியாதை அவளே ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. வேண்டாம் ராஜேஸ்வரி, நானே அவளை மிரட்டி ஏதாச்சும் பண்ணி ஒத்துக்க வைக்கிறேன். அவளை போட்டு எதுவும் டார்ச்சர் பண்ணாத. 2 நாள் இருக்குல்ல, அந்த 2 நாளாச்சும் அவளை நிம்மதியா இருக்க விடு. இப்படி எதையாச்சும் பேசி பேசி என் வாயை அடிச்சிடுறல. அப்பனுக்கும் பொண்ணுக்கும் இருக்கு ஒரு நாளைக்கு.